தெய்வீக வரலாற்றில் பக்தர்கள் பலருக்கு கடவுள் அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார். அவற்றில் மிக உருக்கமான, இன்றும் பலரால் பேசப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் நிகழ்த்திய ஒரு அதிசயத்தை பற்றி இங்கே காணலாம். இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 1818ஆம் ஆண்டு மதுரையின் மாவட்ட ஆட்சியாளராக ஜேம்ஸ் ரோல் மெக்டோனல் என்பவர் இருந்தார். அவர் ஒரு மாற்று மதத்தவர் என்றாலும் மீனாட்சி அம்மன் கோவிலின் மீதும் அந்த ஆலயத்தின் கலைநயத்தின் மீதும் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். தினமும் மாலை வேளையில் குதிரையில் ஏறி கோவிலை சுற்றி வருவது அவரது வழக்கம். ஒரு நாள் இரவு மதுரையில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. ஆட்சியர் தனது மாளிகையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்பொழுது கலகலவென கொலுசு சத்தம் கேட்பது போல அவருக்கு தோன்றியது. கண் விழித்து பார்த்தபோது ஒரு சிறிய பெண் குழந்தை, அதாவது சுமார் 3 அல்லது 4 வயது, அவர் முன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அந்த பெண் குழந்தை தனது கையை பிடித்து கொண்டு வெளியே வருமாறு சைகை காட்டியது. வியப்படைந்த ஆட்சியர் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுமியின் பின்னால் ஓடினார். அவர் மாளிகையை விட்டு வெளியே வந்த சில நொடிகளில் பயங்கரமான இடி சத்தத்துடன் அவரது மாளிகையின் மேற்கூடை அப்படியே இடிந்து விழுந்தது. அவர் உள்ளே இருந்திருந்தால் நிச்சயம் உயிர் பிழைத்திருக்க முடியாது. அதிர்ச்சியில் இருந்து மீண்டு திரும்ப பார்த்தபோது தன்னை அழைத்த அந்த சிறுமி அங்கே இல்லை. எங்கு தேடியும் அவளை காணவில்லை. அந்த சிறுமி வேறு யாரும் அல்ல, தன்னை தேடி வந்து காப்பாற்றிய அன்னை மீனாட்சியே என்பதை அவர் உணர்ந்து நெகிழ்ந்தார். இந்த அதிசயத்திற்கு நன்றி கடனாக மெக்டோனல் அன்னை மீனாட்சிக்கு 2 தங்க பாதணிகளை வழங்கினார். இன்றும் அந்த பாதணிகள் மெக்டோனல் பாதணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. சித்திர திருவிழா போன்ற முக்கிய நாட்களில் அன்னைக்கு அந்த தங்க பாதணிகள் அணிவதை இன்றும் நாம் காண முடியும். இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.